தமிழக பள்ளிகளில் சமச்சீர் கல்வி திட்டத்தை நடப்பு கல்வியாண்டில் அமல்படுத்தும் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழக பள்ளிகளில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை சமச்சீர் கல்வியை அமல்படுத்த முந்தைய திமுக அரசு முடிவு செய்திருந்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் சமச்சீர் கல்வி திட்டத்துக்கான பாடத்திட்டங்கள் தரமானதாக இல்லை என்று கூறி அதை நிறுத்தி வைக்க முடிவு செய்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தது. தமிழக அரசின் சட்ட திருத்தத்தை எதிர்த்தும் சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்த கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ததோடு நடப்பு கல்வியாண்டிலேயே சமச்சீர் கல்வி திட்டத்தை அமல்படுத்த கடந்த திங்களன்று தீர்ப்பளித்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் வரும் 26ஆம் தேதிக்கு இறுதி விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட புத்தகங்களை வழங்குவதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்ட கால அளவான 22/7/2011 என்பதனை நீட்டித்து 2/8/2011 என்று குறிப்பிட்டுள்ளது. ஆனால் இவ்வழக்கினுடைய இறுதி விசாரணை வரும் 26/7/2011 அன்று நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. 2/8/2011 முன்பே இறுதி விசாரணை வருவதால் அந்த இறுதி விசாரணையின் முடிவை பொறுத்து தமிழக அரசு முடிவெடுக்கும். உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு தடை வழங்க மறுத்துவிட்டது. வழக்கின் விசாரணையின் போது நீதிபதிகள் 200 கோடி ரூபாய்க்கு அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களை என்ன செய்வது என்று கேள்வி எழுப்பினார்கள். அதோடு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் உங்களுக்கு வேண்டிய திருத்தங்களை செய்து கொள்ளலாம் என்று அதில் இருக்கின்ற பொழுது அதை செய்வதற்கு அரசு ஏன் தயங்குகிறது? இந்த பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும் என்று ஏன் விரும்புகின்றீர்கள்? மாணவர்களுடைய நலனை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். 22ஆம் தேதிக்குள் பாடப்புத்தகங்களை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவை ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நீட்டித்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. சமச்சீர் கல்வி தொடர்பான குழப்பத்துக்கு ஜூலை 26ஆம் தேதி உறுதியான முடிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.